Hello students, welcome to Max நேரம் 10th standard Max chapter 1 relation and functionல already exercise 1.3 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதோட எக்ஸாம்பிளும் சேர்த்து பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. எக்ஸசைஸ் 1.4க்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அது ரிலேட்டடாக நம்ம எக்ஸசைஸ் 1.4 சம்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகேவா? First question பாருங்க. Determine whether the graph given below represent function give reason for you. Answers concerning each graph அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கிராஃபுக்கும் இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஃபங்க்ஷன் இருந்தா என்ன ரீசன், ஃபங்க்ஷன் இல்லைன்னா என்ன ரீசன்றத ரீசன் எழுதணும். மென்ஷன் பண்ணி கேட்டுக்கனால டெஃபினட்டா நீங்க ரீசன் எழுதணும். டிராப் பண்றதோட விடக்கூடாது, ரீசனும் எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அவங்க கொடுத்துருக்க பிக்சர்ஸ்க்கு நேரா நீங்க ஒரு லைன் போடுங்க. ஓகேவா? அந்த லைன் போட்ட பிறகு அந்த லைன் வந்து என்ன சொல்லலாம், நம்ம பார்த்தாலே தெரியுது. இந்த லைன் வந்து 2 பாயிண்ட் டச் ஆகுது. அந்த குத்துக்க டிரால வந்து 2 பாயிண்ட் டச் ஆகுது. அப்போ 2 பாயிண்ட்ஸ் டச் ஆகிட்டு அதுக்கு என்ன ரீசன் எழுதலாம்? இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். தி கிராஃப் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் மோர் தென் 1 பாயிண்ட்ஸ். கிளியர்? இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். தி கிராஃப் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் மோர் தென் 1 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம இந்த சைடு போட்டுப்போம். எந்த சைடு வேணாலும் போடலாம். ஒரு லைன் டச் பண்ணி போடுவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த சைடு தான் ஒரு லைன் போட முடியும். சப்போஸ் அங்கே சைடு போட்டாலும் அங்கேயும் ஒரு பாயிண்ட் தான். இப்போ இந்த சைடு போட்டதுனால இங்கே டச் ஆகும். நான் இந்த சைடு போட்டனால இங்கே டச் ஆகுது. அப்போ இது ஃபங்க்ஷன். என்ன ரீசனு, அந்த ரீசன் எதுவும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க. It is a function as the curve meets the vertical line at only 1 point. அவ்வளவுதான். At only 1 points. Clear? That's all. இப்போ third sum பார்க்கலாம். இதே மாதிரி தான் third sum பாருங்க. அவங்க அந்த பிக்சர்ஸ்ல நம்ம இங்க இதுக்கு ஒரு லைன் டிரா பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு ஒரு லைன் டிரா பண்ணும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக டச் ஆகும். எந்த பாயிண்ட்ல? 2 பாயிண்ட் டச் ஆகும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் சம் கேட்ட ரீசன் தான் நீங்க எழுத போறீங்க. தேர்ட் சம் ரீசன் பாருங்க. இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் as it meets the vertical line at more than 1 points. At more than 1 points. சிம்பிள்மா. ஓகேவா? ஃபோர்த் சம் பாருங்க. ஃபோர்த் டயக்ராம் பாருங்க. இங்கேயும் நீங்க சப்போஸ் இங்கேயும் ஒரு லைன் போடலாம், இல்லை இங்கேயும் ஏதோ ஒரு சைடு தான் நீங்க லைன் போட்டுக்கணும். போட்டு பார்க்கும்போது எத்தனை லைன் வந்து எத்தனை பாயிண்ட் டச் ஆகுது பாருங்க. ஓகே, இங்க 1 பாயிண்ட் தான் டச் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு என்ன ரீசன்றது பாருங்க. இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஃபோர்த் சம். வை as it meets the vertical line only 1 point. ஸோ அதனால அது ஃபங்க்ஷன் சொல்லலாம். அவ்வளோதாம்மா. பிக்சர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க டிரா பண்ணி லைன் டிரா பண்ணி எத்தனை பாயிண்ட் டச் ஆகிக்கிறத பார்த்துட்டு நீங்கள் சிம்பிளாக அதுக்கு ரீசன் எதுனாலே போதும். எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.